நண்பர்களே, யோசித்துப் பாருங்கள். மத்திய கிழக்கின் இதயமான சவுதி அரேபியா மற்றும் இந்தியாவின் அண்டை நாடான பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளும் ஒரு பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இதன் பொருள், ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடந்தால் இருவரும் இணைந்து பதிலடி கொடுப்பார்கள். இப்போது கற்பனை செய்து பாருங்கள், இந்தியா பாகிஸ்தான் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்தால் சவுதியும் அதை தன் மீதான தாக்குதலாக கருதி இருவரும் இணைந்து இந்தியாவை குறிவைக்கலாம். இதுதான் உண்மையான புவிசார் அரசியல் திருப்பம். இது வெறும் பாதுகாப்பு ஒப்பந்தம் மட்டுமல்ல, ஒருவர் மீது தாக்குதல் என்றால் அனைவர் மீதும் தாக்குதல் என்ற சூத்திரம். இதில் அணு ஆயுதங்களும் அடங்கும். சவுதி மீது அணு ஆயுத தாக்குதல் நடந்தால் பாகிஸ்தானின் அணுசக்தி உள்கட்டமைப்பும் செயல்படத் தொடங்கலாம். இஸ்ரேல் கத்தார் மீது தாக்குதல் நடத்திய போது முழு இஸ்லாமிய உலகிலும் அச்சமும் கோபமும் பரவியது. இதைத் தொடர்ந்து சவுதி பட்டத்து இளவரசர் அரபு இஸ்லாமிய தலைவர்கள் மாநாட்டை கூட்டினார். அங்கிருந்து இஸ்லாமிய நேட்டோ என்ற யோசனை வந்தது. பாகிஸ்தான் மற்றும் துருக்கியும் நேட்டோ போன்ற ஒரு கூட்டு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க விரும்புவதாக தெரிவித்தனர். இப்போது இந்தியாவின் மணி அடித்துவிட்டது. ஏனெனில் ஆட்டம் இன்னும் பெரிதாகிவிட்டது. பனிப்போருக்கு பிறகு இந்தியா சவுதி மற்றும் பிற மத்திய கிழக்கு நாடுகளுடன் நட்பை வளர்த்த போது பாகிஸ்தான் பின்தங்கியது. ஆனால் இப்போது பாகிஸ்தான் தந்திரமாக இந்த நாடுகளை தன் பக்கம் இழுக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப், ராணுவ தலைவர் அசிம் முனிர் மற்றும் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகிய மூவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன. இது ஒரு நேரடி செய்தி. சகோதரத்துவம், அணுசக்தி சகோதரத்துவம். இப்போது இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. இந்தியா ஒரு புதிய உத்தியை உருவாக்க வேண்டுமா, அல்லது இந்த புதிய இஸ்லாமிய நேட்டோ நமக்கு மிகப்பெரிய சவாலாக அமையுமா? சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆபரேஷன் சிந்தூர் பற்றி பேசப்பட்ட போது பாகிஸ்தான் ஈரானுடன் அணுசக்தி ஒத்துழைப்பு மேற்கொள்ளும் என்ற வதந்திகள் பரவின. அப்போது அனைவரும் இதை பொய் என்றும் கேலி என்றும் கூறினர். ஆனால் நண்பர்களே, பொய் சும்மா பரவாது. அதன் பின்னால் எப்போதும் சிறிது உண்மை இருக்கும். அதுவே இன்று நிஜமாக வெளிப்படுகிறது. இஸ்ரேல் கத்தார் மீது தாக்குதல் நடத்திய பிறகு முழு இஸ்லாமிய உலகமும் வானரபு ஒற்றுமை என்ற பெயரில் ஒன்றுபட்டுள்ளது. இதன் பொருள் அனைத்து முஸ்லிம் நாடுகளும் ஒருவருக்கொருவர் துணையாக நிற்கின்றன. இது இந்தியா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். நாளை இஸ்ரேல் சவுதி மீது தாக்குதல் நடத்தினால் என்ன ஆகும்? சவுதி மட்டுமல்ல, பாகிஸ்தானும் அதன் அணுசக்தி பலத்துடன் களத்தில் இறங்கலாம். மேலும் இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினால் சவுதி மற்றும் பாகிஸ்தான் இணைந்து ஒரு கூட்டு பாதுகாப்பை காண்பிக்கும். அதாவது இந்தியா ஒரு இரட்டை சவாலை எதிர்கொள்ள நேரிடும். இவை அனைத்தும் போரின் சங்கொலி மற்றும் இஸ்லாமிய நேட்டோ கனவு இப்போது நனவாகி வருவதை இது தெளிவாக காட்டுகிறது. இப்போது யோசித்து பாருங்கள், இஸ்லாமிய நேட்டோ உருவானால் அதன் முதல் இலக்கு யார்? இந்தியா, இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவின் நலன்களா? இதுதான் இன்று ஒவ்வொரு தூதர் மற்றும் வியூக நிபுணரின் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்வி. பனிப்போரின் போது பாகிஸ்தான் எப்போதும் இந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் இந்தியாவை தனிமைப்படுத்தியது என்பதற்கு வரலாறு சாட்சி. ஆனால் இப்போது இந்தியா மத்திய கிழக்குடனான உறவுகளை வலுப்படுத்திய போதுதான் ஒரு சமநிலை ஏற்பட்டது. இப்போது பாகிஸ்தான் மீண்டும் அந்த சமநிலையை குலைக்க முயற்சிக்கிறது. ஆகஸ்ட் நண்பர்களே, கேள்வி பெரியது. இந்த புதிய இஸ்லாமிய கூட்டணியை எதிர்கொள்ள இந்தியா தயாராக உள்ளதா, அல்லது அதன் வியூகத்தை மாற்ற வேண்டுமா? இஸ்லாமிய நேட்டோ உண்மையிலேயே உருவானால் உலகின் வரைபடம் எப்படி இருக்கும்? முதலில் மத்திய கிழக்கு முதல் தெற்காசியா வரை ஒரு அணுசக்தி கவசம் தயாராகிவிடும். பாகிஸ்தானின் அணுசக்தி உள்கட்டமைப்பு, துருக்கியின் மூலோபாய இடம், சவுதியின் எண்ணெய் மற்றும் பணம், இந்த கலவையே அமெரிக்கா, இந்தியா மற்றும் இஸ்ரேலுக்கு ஒரு கெட்ட கனவாக அமையலாம். இரண்டாவதாக, இதுவரை இந்தியா மத்திய கிழக்கில் தனது இராஜதந்திரத்தால் இடம் பிடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் பானிஸ்லாமிய ஒற்றுமைக்குப் பிறகு இந்தியாவின் இடம் சுருங்கலாம். அதாவது எண்ணெய் ஒப்பந்தங்கள், முதலீடு அல்லது பாதுகாப்பு ஒத்துழைப்பு என எதுவாக இருந்தாலும் பாகிஸ்தான் எல்லா இடங்களிலும் நுழைந்து இந்தியாவின் விளையாட்டை கெடுக்க முயற்சிக்கும். மூன்றாவதும் மிக ஆபத்தானதுமான அம்சம் என்னவென்றால், இஸ்ரேல் அல்லது இந்தியாவுக்கு எதிராக ஒரு கூட்டு நடவடிக்கைக்கான அழைப்பு வந்தால் ஒரே நேரத்தில் பல முஸ்லிம் நாடுகள் ஒரே மேடையில் வந்துவிடுவார்கள். அப்போது எல்லையில் மட்டுமல்ல, சர்வதேச அளவிலும் இந்தியாவை தனிமைப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இது ஒரு கற்பனை மட்டுமல்ல. சவுதி அரேபியா சமீபத்தில் அரபு இஸ்லாமிய உச்சி மாநாட்டை நடத்தியது. அங்கு பாகிஸ்தான் மற்றும் துருக்கி பகிரங்கமாக நாம் இணைந்து ஒரு இஸ்லாமிய நேட்டோவை உருவாக்க வேண்டும் என்று கூறினர். இது கற்பனை அல்ல, மாறாக மெதுவாக நிஜமாகி வரும் உண்மை. இஸ்லாமிய நேட்டோ உருவானால் அமெரிக்கா விலகிச் சென்றால் அதன் நேரடி நன்மை சீனா மற்றும்
மற்றும் ரஷ்யாவுக்கு கிடைக்கும். மேலும் இந்தியா இருபுறமும் அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு வலையில் சிக்கலாம். உலகம் ஒரு சக்தி சமநிலையை மாற்றலாம் என்பது தெளிவாக தெரிகிறது. அதன் மிகப்பெரிய தாக்கம் இந்தியா மற்றும் இஸ்ரேல் மீது இருக்கும். அப்போது கேள்வி எழுகிறது, இந்தியா, இஸ்ரேல், அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய கூட்டாளிகள் அடங்கிய ஒரு எதிர்கூட்டணியை கவுண்டர் அலையன்ஸ் இப்போதிலிருந்தே இந்தியா தயார் செய்ய வேண்டுமா, அல்லது இந்தியாவை சாராத நிலைப்பாட்டு நான் அலைன்மென்ட் பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டுமா? இந்த இஸ்லாமிய நேட்டோ வெறும் காகிதங்களில் மட்டுமே இருக்குமா, அல்லது வரும் காலத்தில் உண்மையில் ஒரு இராணுவ சக்தியாக எழுந்து நிற்குமா? நாளை சவுதி மீது தாக்குதல் நடந்தால், பாகிஸ்தான் அணுசக்தி பொத்தானை அழுத்தினால் என்ன ஆகும்? இந்தியா மீண்டும் பாகிஸ்தான் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்தால், சவுதி அதை தன் மீதான தாக்குதலாக கருதினால் என்ன ஆகும்? இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி முழு இஸ்லாமிய தொகுதியும் ஒன்றாக நின்றால் என்ன ஆகும்? இவை என்ன ஆகும் என்ற கேள்விகள் அல்ல, ஆனால் இன்று புவிசார் அரசியலின் மிகப்பெரிய பதற்றமாக மாறிவிட்ட சாத்தியக்கூறுகள். இந்தியா மத்திய கிழக்கு பகுதியுடன் வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் எண்ணெய் உறவுகளை வலுப்படுத்திக் கொண்டிருக்கும் போது இவை அனைத்தும் நடக்கின்றன. அதாவது ஒருபுறம் நட்பு, மறுபுறம் பாகிஸ்தானின் தந்திரம். இப்போது கேள்வி தெளிவாக உள்ளது, இந்தியா உடனடியாக ஒரு எதிர்கூட்டணியை உருவாக்க வேண்டுமா? இந்தியா, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஒரு புதிய பாதுகாப்பு தொகுதியை உருவாக்குவார்களா, அல்லது இந்தியா அணிசேரா கொள்கையை கடைபிடித்து இருபுறமும் சமநிலைப்படுத்துமா? வரும் சில மாதங்கள், ஒருவேளை சில வாரங்கள் கூட இந்த உலகம் எந்த திசையில் செல்லும் என்பதை தீர்மானிக்கும். இந்த புதிய இஸ்லாமிய நேட்டோ உருவாகுமா? இந்தியாவுக்கு புதிய எதிரிகள் கிடைப்பார்களா, அல்லது இவை அனைத்தும் கூட்டங்கள் மற்றும் உச்சி மாநாடுகளுடன் மட்டுமே நின்றுவிடுமா? யாருக்கும் இப்போது பதில் தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், ஆட்டம் இப்போதுதான் தொடங்கியுள்ளது. நண்பர்களே, உங்களுக்கு மேலே இருந்து தெரியும் உலகத்தை விட உண்மையான ஆட்டம் ஆழமானது. இது வெறும் சவுதி பாகிஸ்தான் நட்பு அல்ல, இது திரைக்கு பின்னால் 3 பெரிய வீரர்கள் நிற்கும் பின்னணி இராஜதந்திரத்தின் விளையாட்டு. சீனா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா. முதல் பெயர் சீனா. சீனா ஏற்கனவே பாகிஸ்தானின் நீண்ட கால கூட்டாளி. இப்போது பாகிஸ்தான் மற்றும் சவுதி இணைந்தால் யோசித்து பாருங்கள், சீன ஆயுதங்கள், சவுதியின் பணம் மற்றும் பாகிஸ்தானின் அணுசக்தி. இந்த கலவை இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுக்கும் அழுத்தம் கொடுக்கும். இரண்டாவது பெயர் ரஷ்யா. ரஷ்யா சமீபத்தில் ஈரான் மற்றும் வட கொரியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செய்துள்ளது. சவுதி பாகிஸ்தான் ஒப்பந்தம் ரஷ்யாவுடன் இணைந்தால் அது ஒரு யூரேசிய இஸ்லாமிய சக்தி தொகுதியாக மாறும், அதாவது இந்தியாவை 4 பக்கமும் சுற்றி வளைப்பது. மூன்றாவது பெயர் அமெரிக்கா. அமெரிக்கா இதுவரை சவுதியின் மிகப்பெரிய பாதுகாப்பு உத்தரவாதமாக இருந்தது, ஆனால் இப்போது சவுதி மெதுவாக வாஷிங்டனில் இருந்து விலகி வருகிறது. அமெரிக்கா பின்வாங்கினால் மத்திய கிழக்கில் ஒரு அதிகார வெற்றிடம் ஏற்படும். அதை யார் நிரப்புவார்கள்? பாகிஸ்தான் மற்றும் சீனா. இப்போது இந்தியாவின் முன் ஒரு கேள்வி எழுந்துள்ளது, இந்தியா குவாட் மற்றும் இந்தோ பசிபிக் மீது மட்டுமே கவனம் செலுத்த வேண்டுமா, அல்லது நேரடியாக மத்திய கிழக்கில் தனது காய்களை நகர்த்த வேண்டுமா? இஸ்லாமிய நேட்டோவுக்கு எதிராக இஸ்ரேலுடன் இணைந்து ஒரு எதிர்கதையை இந்தியா உருவாக்க வேண்டுமா? இது இராஜதந்திர சதுரங்கம். ஒவ்வொரு அசைவும் சிந்திக்கப்பட்டு எடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு தவறுக்கும் விலை அதிகம். இன்று இந்தியா அமைதியாக இருந்தால் நாளை எண்ணெய் ஒப்பந்தங்கள் விலை உயர்ந்ததாக மாறலாம், பாதுகாப்பு அணுகல் கடினமாக இருக்கலாம் மற்றும் மூலோபாய இடம் சுருங்கலாம். இதுதான் உண்மையான அச்சுறுத்தல். ஆகஸ்ட். நண்பர்களே, இப்போது உங்களுக்கான கேள்வி இன்னும் பெரியது. இந்த விளையாட்டில் இந்தியா ஒரு வீரராக மாற வேண்டுமா, அல்லது ஒரு பார்வையாளராக மட்டுமே இருக்க வேண்டுமா? இந்தியா தனது முறைசாரா கூட்டணியை உருவாக்கும் நேரம் வந்துவிட்டதா? கருத்து பெட்டியில் அவசியம் சொல்லுங்கள், ஏனென்றால் இது வெறும் செய்தி அல்ல.